வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது கடந்த பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கணு அவரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்கள் கூட வீட்டை சுற்றி பார்க்க வந்தப்போ அவங்களுக்கு இந்த கணு அவரை கொடி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கணு அவரைகளுடைய விதைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொச்ச மாதிரி தான். இதை நீங்கள் காரக்குழம்புல கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அவிச்சு கூட சாப்பிட்லாம். சுவை அப்படியே மொச்ச மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா இது ஆரம்பத்தில் இந்த கொடி வேண்டாம், இது என்ன இவ்வளோ படர்ந்து இருக்குது, இதில் அதிகமாக காய்கள் ஏதாவது காய்க்குமா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரகங்கள்லாம் வைக்க வேணான்னு. ஆனால் இது மற்ற அவரை ரகங்கள்லாம் காய்ச்சி முடிக்கிற டைமில் தாங்க காய்ச்சிது. அதுவும் 1-2 இல்லைங்க, எக்கச்சக்க காய்ங்க. இந்த கொடிகளை மாடியில் தான் படர விட்டுருந்தோம். நாங்கள் மற்ற கொடிகளில் காய்க்கிறாங்க மாதிரி இது கொத்து கொத்தாக காய்க்கலைங்க. ஒவ்வொரு இலையோட கணுக்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு கணுவுலையும் எக்கச்சக்க காய்கள் காய்ச்சிதுங்க. அப்போ கொடி முழுக்க எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கோம் பாருங்கள். நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறப்ப கூட தெரியும், இது பார்க்குறதுக்கு வீடு போலவே தெரியாது, ஏதோ கொல்லிவெளியில் இருக்க போல தான் இருந்துச்சு. இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு வீடுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா கொடிகள் படர்ந்து நிறைய காய்கள் காய்ச்சிதுங்க. அருமையான ஒரு ரகம். சரிங்க, இது போல் நாட்டு ரகங்களை வளங்க பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.